வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பிரதேச சபைக்கு முன்பாக பிரதேச மக்களினால் இன்று காலை அடையாள உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கடல் நீரினை குடிநீராக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்பட்ட இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான கடற்தொழிலாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். சம்பவ இடத்திற்கு சென்றிருந்த வடமாகாண சபை உறுப்பினர் வழங்கிய உறுதிமொழியினை அடுத்து உண்ணாவிரத போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். மட்டக்களப்பு முச்சக்கர வண்டி சாரதிகளினால் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு வீதி போக்குவரத்து அனுமதி பத்திரத்தை பெறுமாறு கிழக்கு மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை அறிவித்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மகஜர் அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்டதோடு முதலமைச்சருக்கும் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ். வியாழேந்திரன் மற்றும் ஞா. ஸ்ரீநேசன் ஆகியோர் கிழக்கு மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையினருடன் கலந்துரையாடியதை அடுத்து 1ஆம் திகதி முதல் அமுல்படுத்தப்படவிருந்த நடைமுறை தற்காலிக இடைநிறுத்தப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். ஹல்துமுல்ல சொரகுண பகுதியில் காட்டு யானைகளின் அச்சுறுத்தல்கள் காரணமாக தாம் பாதிக்கப்படுவதாக தெரிவித்து பிரதேச மக்களினால் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. காட்டு யானைகளின் அட்டகாசத்தினால் தமது பயிர் நிலங்கள் பாதிக்கப்படுவதாகவும் உயிர் அச்சுறுத்தல் நிலவுவதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இதன்போது தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற ஹல்துமுல்ல பிரதேச செயலாளர் வழங்கிய உறுதிமொழியை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார்.